பாருங்க ப்ரோ, ஏதோ நிக்குது ப்ரோ. ப்ரோ யார் ப்ரோ வந்திருப்பா? ப்ரோ வெளிலேருந்து யாரும் வந்துடுறாங்க ப்ரோ. நம்ம ரொம்ப மாட்டிக்கணும் ப்ரோ. உள்ளே மாட்டிக்கணும், வெளியே மாட்டிக்கணும். ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிறோம். போயிடலாம் ப்ரோ. ரொம்ப ரிஸ்க் ப்ரோ. ஹலோ, உள்ளதான் இருக்கீங்களா? ப்ரோ இது மேலே போனால் ரொம்ப பிரச்சனை. ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சு ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. வா ப்ரோ. இங்கே தான் ப்ரோ சுத்தம் வருது. எதுக்கு எங்க எல்லாரையும் பயமுறுத்துறீங்க? தயவு செஞ்சு எங்க முன்னாடி வாங்க. ப்ரோ பயமா இருக்கு ப்ரோ. ப்ரோ நான் இந்த சைடு வந்துரு ப்ரோ. நீங்க மட்டும் எங்க முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னா நாங்க உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். ஹலோ தாத்தா, உங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாட்டி, உங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களோட பேர் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? அவங்களுக்கு நம்ம இங்க இருந்து பிடிக்கல பழகு ப்ரோ. அவங்க பொருள் எதை நம்ம எடுத்துன்னு வர நினைச்சுன்னு அவங்க பண்றாங்க ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ. கொண்டுருவோம் ப்ரோ. சொல்றது ப்ரோ. வேணாம் பேசாதீங்க ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி பேசுறீங்க? பயமா இருக்கு ப்ரோ. அவங்க போட்டோக்குலாம் பாருங்க ப்ரோ. பயங்கரமா இருக்கு ப்ரோ. வேணாம் ப்ரோ. வா ப்ரோ. தேவையில்லாத ரிஸ்க் எடுத்துக்கலாம் ப்ரோ. ஒரு ஐடியா, இந்த போட்டோ வச்சு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாமா? ப்ரோ அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ. அதிக ப்ரோ. சொல்றது ப்ரோ. இதுக்கே பயமா இருக்கு ப்ரோ. வேணாம் ப்ரோ. தாத்தா, பாட்டி, இந்த போட்டோல எவ்வளோ கியூட்டா இருக்கீங்க. நீங்க நேர்லயும் ரொம்ப கியூட்டா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்க முன்னாடி வரதுக்கு உங்களுக்கு எதுவும் வெக்கமா இருக்கா? ஹலோ, அவங்க சொத்துக்காக தான் ப்ரோ கொலை பண்ணாங்க. அது மாதிரி நம்மளையும் நினைச்சிட்டு போறாங்க ப்ரோ. வா ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. தேவையில்லாத ரிஸ்க் எடுத்து வருவாங்க ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. அவங்க சொந்தக்காரங்க நம்மளும் ஒண்ணா ப்ரோ. நம்ம இல்ல நம்ம உதவி பண்ண வந்திருக்கோம். சொந்தக்காரங்க குழி பறிக்க வந்திருக்கானுங்க. வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ப்ரோ. அதுக்கு தானே பேசிட்டு இருக்கோம். உங்களோட சொத்துக்காக உங்க சொந்தக்காரங்களே உங்களை கொலை பண்ணிட்டா தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். இதெல்லாம் உண்மையா? நீங்க தானே அது? நீங்க வரீங்களா இல்லையா? நான் போலாம் ப்ரோ. ப்ரோ ப்ரோ இருங்க ப்ரோ. ரொம்ப சத்தம் ப்ரோ. இங்க வாங்க ப்ரோ. சத்தம் வர வருது ப்ரோ. வாங்க யாரோ எட்டி பார்த்த மாதிரி இல்லைங்க. யாரும் எட்டி பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு ப்ரோ. எனக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, யாரோ இங்கே வந்து நின்று போன மாதிரி ஃபீல் ஆனிச்சு. பிடிஸ் ஆக்சுவலாக எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாக இருக்குது. எங்களை சுற்றி டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயம் நடக்குது. ஒரு பக்கம் இவங்க வேற கிளம்பிடலான்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்னொரு பக்கம் ப்ரோ இருங்க போகலாம். இன்னொரு பக்கம் நாங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரிலேட்டடாக ஆன்சர் வருது. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்துச்சுன்னா, இங்கே ஒரு தாத்தா பாட்டி வாழ்ந்து வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களோட சொந்த வீடு தான் இது. சொத்துக்காக அவங்களோட சொந்தக்காரங்களே தாத்தா பாட்டியை கொடூரமாக கொலை பண்ணி இந்த வீட்டில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக தாத்தா பாட்டி மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் ஒரு 25 வயசில் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு ஹவுஸ் கீப்பிங்காக வேலை பார்த்துருக்காங்க. கூடவே தாத்தா பாட்டிக்கு டிரைவராக ஒருத்தர் வேலை பார்த்துருக்காரு. தாத்தா பாட்டியை கொலை பண்ணதை அந்த ஹவுஸ் கீப்பிங்கும் டிரைவரும் கண்ணால் பார்த்ததுனால அவங்களையும் சேர்த்தே கொலை பண்ணிட்டதா நாங்கள் கேள்விப்பட்டோம். அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. இருந்தாலும் இங்கே 4 டெட் பாடி எடுத்ததாக சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது உண்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து உள்ளே வந்திருக்கோம் படிஸ். ஏன்னா எனக்கு இப்போ எப்படி இருக்குது மைண்ட் செட் அப்படின்னா, எதையுமே மிஸ் பண்ண விரும்பல. அப்படி இருக்கேன். மூச்சு கூட மூச்சு திணற மாதிரி ப்ரோ. ஒன்றும் இல்லை,
ஒரு 5 நிமிஷம். ப்ரோ வேணாம் ப்ரோ, சொல்கிறது கேளு ப்ரோ. மூச்சு தண்ணி மாதிரி 10 நிமிஷம் இருக்கு, ரொம்ப நேரம் உள்ளே இருக்கும் ப்ரோ. இல்லை ப்ரோ, 5 நிமிஷம் ரிலாக்ஸாக யோசிக்கலாம், என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நம்ம அடுத்து என்ன நடக்கும் டென்ஷன் ஆகிறனால தான் ஒன்றுமே பண்ண முடியாமல் நின்றுட்டு இருக்கோம். சவுண்டு வராது தான் சரியில்லைன்னு பயமாக இருக்குது ப்ரோ. நீங்கள் அப்படியே கேள்வி கேட்டதுனால தான் ப்ரோ. ஆனால் எனக்கு இந்த இடம் ரொம்ப சில்லுன்னு இருக்கு ப்ரோ, ஒரு மாதிரி. எங்களுக்கு அப்படி இல்லை ப்ரோ. எங்களுக்கு பாருங்க எல்லாருக்கும் இப்படி ஆயிடுச்சு பாருங்க ப்ரோ. தேவையில்லாத ரிஸ்க் உள்ளே வந்துட்டோம் ப்ரோ. வெளியே ஏதோ சவுண்டு கேட்குது ப்ரோ, உள்ளே வந்துட்டு மாதிரி இருக்குது ப்ரோ. வெளியே போயிடலாம் பிரச்சனை, இன்னும் தான் பிரச்சனை ப்ரோ. ப்ரோ இதுக்கு மேலே உள்ளே போக வேண்டாம் ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. இதுக்கு மேலே போக வேண்டாம் ப்ரோ. ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஓகே தானே? போகலாம் ப்ரோ. ஆ ப்ரோ சீக்கிரம் முடிச்சிடலாம் ப்ரோ. ம் ஓகே. உள்ளே இருந்தாலும் சவுண்ட் கேட்டுச்சு. ப்ரோ 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 ஆ போயிடலாம் ப்ரோ. தேவையில்லாத ரிஸ்க் எடுத்துட்டோம் ப்ரோ. நம்ம இப்போ தான் வேணாம் ப்ரோ. சவுண்ட் கேட்டுச்சா? என்னன்னு தெரியல ப்ரோ. இப்போ தான் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன், அதுக்குள்ளே போயிடலான்னு சொல்கிறீங்க. சவுண்டு கேட்குது, சவுண்ட் அதிகமாக தான் ப்ரோ இருக்குது. வாங்க வாங்க பார்த்துக்கலாம், வாங்க ப்ரோ. பார்த்துக்கலாம் ப்ரோ, வாங்க ப்ரோ. உள்ளே இருக்கீங்களா? ஹலோ ப்ரோ, இது என்ன ரூம் ப்ரோ? இது பார்க்கவே இல்லை, இது பார்க்கவே இல்லை. பார்க்கல ப்ரோ. பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ப்ரோ ரொம்ப ப்ரோ பார்த்து ப்ரோ. ப்ரோ கபோர்டு அப்படியே விட்டு போயிருக்காங்க ப்ரோ, அது பாருங்களேன். இது என்ன மேலே இருக்குது? மேலே பில்லோலாம் இருக்குது, அப்படியே விட்டு போயிருக்காங்க. என்ன ப்ரோ இது இப்படி இருக்கு? ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க, இப்படி வாங்க. என்ன ப்ரோ ஃபோட்டோ? சின்ன வயசு ஃபோட்டோ நினைக்கிறேன் ப்ரோ. தாத்தாவோட சின்ன வயசு ஃபோட்டோவாக இருக்குமோ? அப்படிதான் நினைக்கிறேன் ப்ரோ. சின்ன வயசு ஃபோட்டோ தான் நினைக்கிறேன். நீ போலீஸ் ஆஃபீஸராக? ஒரு போலீஸ் தானே இது? போலீஸா ஆர்மியா? என்சிசி நினைக்கிறேன் ப்ரோ. என்சிசியா? ஐயோ மனுஷன் கெத்தாக இருக்கிறானே. பார்த்தீங்களா, பாரதியார் கவிதைகள். பாரதியார் மாதிரி தைரியமாக இருக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது. ம் சரிங்க ப்ரோ. இது என்ன டைரி? ஸ்ரீராம ஜெயமா? 2005 ப்ரோ. 2005. மர்டர் ஆனது எப்போன்னு சொன்னீங்க? 2008ஆ? ஆமாம் 2008 ப்ரோ. முன்னாடியே நடந்திருக்கு. இந்த டைரியில் எதுவும் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரோ, எதனால் என்ன ஆச்சு அப்படின்னு. என்ன சவுண்டு ப்ரோ அது? இல்லை ப்ரோ, டைம் பண்ண கீழே காருக்கு அந்த சவுண்டாக இருக்குங்களா ப்ரோ? அப்போ வந்து அவங்க திரும்பி வந்துட்டாங்களோ இல்லை ப்ரோ. அட்லீஸ்ட் ஆக்சுவலாக இதே சவுண்டு தான் எங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டுச்சு. என்னமோ எழுதியிருக்காங்க ப்ரோ. லாரி சவுண்டு ப்ரோ, ஆப்போசிட்டில் என்ன 12 PM போட்டு வச்சுருக்காங்க. 12 12:30 PM. என்ன கதைன்னு தெரியலையே. மிட் நைட் ப்ரோ. இது பாருங்க எல்லாத்துக்கும் டைம் தான் இது வச்சுருக்காங்க. டைமிங்கும் எழுதிச்சிருக்காங்க. ஹேண்ட் ரைட்டிங் புரியல. ஆனால் ஒரு பர்த்டேன்னு போட்டுருக்கு. என்னமோ பூஜையோட பர்த்டே டேட்லாம் எழுதி வச்சுருக்காங்க. தாத்தா பாட்டியோட பேத்தி பொண்ணு எப்படி இருக்குமோ பூஜா. ப்ரோ வா, பூஜாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஃபோட்டோவே வந்துருச்சு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது உங்களோட பேரம் பேத்தியா தாத்தா பாட்டி? ஹலோ ப்ரோ கதவுலாம் ஆடுது ப்ரோ.
ப்ரோ போதும். இது ஐடியா இல்லை ப்ரோ, இருக்கட்டும், நம்ம வெளில போகலாம் வாங்க. வெளியே போகலாம் ப்ரோ. முன்னாடி போகும் ப்ரோ. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப மர்மமாக இருக்குது பட்டீஸ். எங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. என்னென்னமோ நடக்குது. டக்குன்னு சவுண்ட் கேட்குது, டக்குன்னு ஏதோ ஒரு ஸ்டேஞ்சாக உருவத்தை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நீங்களாம் அந்த உருவத்தெலாம் பார்த்தீங்களான்னு தெரியல ப்ரோ. யாராவது பார்த்தீங்களா? நான் பார்க்குறேன் ப்ரோ. எனக்கு சவுண்டுக்கே உருவத்தெல்லாம் பார்த்தா பயந்துரும் ப்ரோ. உள்ள இருக்குல்ல ப்ரோ, பார்த்து ப்ரோ. ப்ரோ எலி ப்ரோ. நாங்கள் வரோம். இங்கே பாருங்க ப்ரோ, அருந்ததி மாதிரி இருக்குது அந்த ஃபோட்டோ. பாட்டி, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்களா? ஹலோ ப்ரோ, உங்களுக்கு நம்மகிட்ட பேச பிடிக்கலைங்க, நம்ம போகலாம் ப்ரோ. சரி வாங்க. வாங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை, போங்க போங்க. அதான் ஃபஸ்ட்டே பார்த்தோமே. ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரோ. ஏன்னா இங்கே நிறைய விஷயம் கண்டிப்பாக நடக்குது. நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரிலேட்டடாக ஆன்சர் வருது, அதே நேரம் புரியாத மாதிரியும் ஆன்சர் வருது. போகலாம் ப்ரோ. ஒன்றுமே புரியலையே. ஹே ப்ரோ 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 இருக்கு ப்ரோ. ப்ரோ வேண்டாம் ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம அங்கே போய் பார்க்கலாம், ஓகேவா? அங்கே அப்படி எதுவும் இல்லை. இருங்க ப்ரோ, நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அங்கே அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம கிளம்பிடலாம், ஓகேவா? ப்ரோ சீக்கிரம் ப்ரோ அங்கலாம் வேண்டாம் ப்ரோ. வேண்டாம் ப்ரோ. அப்புறம் எப்படி வெளில போகிறது? அப்புறம் எப்படி ப்ரோ வெளில போகிறது? சரி வாங்க ப்ரோ, பார்த்துட்டு கிளம்பிடலாம் வாங்க ப்ரோ. சீக்கிரமா பார்த்துட்டு போயிடலாம் ப்ரோ. தேவையில்ல ஏன்னா வந்தீங்க ப்ரோ. அந்த சேரில் ஏதோ உட்காந்துருச்சு, நான் பார்த்தேன் ப்ரோ. நீ பார்த்தீங்களா? ப்ரோ இங்கே தான் ப்ரோ பார்த்தேன். வாங்க. ஹலோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தேன். நீங்கள் தான் இந்த சேரில் உட்காந்துருந்தீங்களா? நீங்கள் தான் இந்த சேரில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களால் என் முன்னாடி வர முடியுமா? ஹலோ ப்ரோ வா ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. போகலாம் ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ தேவையில்லாத ரிஸ்க் எடுத்துட்டு ஒன்றும் வந்துட்டோம் ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. சரி ஓகே கிளம்பிடலாம், ஓகேவா? ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஃபைனலாக நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா பாதியிலேயே நாங்கள் வீடியோ எடுத்துருக்கிறப்பவே போலீஸ் வந்துட்டாங்க. அதை சமாளித்து வெளியே வர்றது தான் பெரிய போராட்டமாக, பெரிய ரிஸ்க்காக இருந்தது. ஸோ இப்போ ஓகே தான், நாங்கள்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டோம், வெளில வந்துட்டோம். இவங்க கொஞ்சம் ஓகேவாக இருக்காங்க. இருந்தாலும் நான் அவங்கள விடுறதா இல்லை. யார் எப்படி ஃபீல் பண்ணுறா, எந்த நிலைமையில் இருக்காங்க நான் கேட்காம விட மாட்டேன். கேட்கலாமா? வாங்க கேட்கலாம். நாங்களே சும்மா பண்ணுகிறோம் ப்ரோ, வந்துடும். ஆனால் இந்த மாதிரி நடக்கும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. எங்களுக்கே ஒரு மாதிரி பெரட்டி விட்டுச்சு ப்ரோ. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிட்டாங்க போனது. ஆனால் நெக்ஸ்ட் டைம்லாம் அங்கே போகிறதில்ல, பயமாக இருக்குது. உள்ளே போகவே பயமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம்லாம் போக மாட்டேன். விசிறு இல்லை ப்ரோ எனக்கு. நான்லாம் உள்ளே போகக்குள்ள இதேமாரி தான் இருக்கும், ஆரம்பத்தில் இருந்தது தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் உள்ளே போனவொடனே தான் தெரியுது, ஐயோ இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்ததே கிடையாது நான். ப்ரோ நான் வெறும் எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது ப்ரோ. அந்தளவுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. என்ன பேசவே முடியல. நாங்கள் முக்கியமான ஓகே, இப்போ எல்லாம் ஓகே தானே எல்லாரும்? எல்லாம் ஓகே தான். எப்படி தூங்க போனால் எங்களுக்கும் தெரியல. எதுவும் சொல்லணுமா? இதுக்கு மேலே தூங்குறதுக்கு நான் தான் விடுதிருச்சேன். வேறு எதுவும் சொல்ல ஆசைப்படுறீங்களா? வெளில வந்தோடனே சந்தோஷமாக இருக்குது. நிம்மதியாக இருக்குது எங்களுக்கு. யாரும் இந்த ரிஸ்க்கான வேலை இருக்க வேணாம் யோசிக்கிறோம். ஓகே, உயிர் வந்தது ப்ரோ. சும்மா பண்ணால் போயிட்டு சுற்றி பார்க்கலாம் தான் போனோம். ஆனால் இப்படிலாம் நடக்குமா நான் நினச்சி கூட பார்க்கலாம். ஆனால்
மாறி தட்டி விட்டுச்சு முடியல எனக்கு சுத்தமாக மாறி எப்படி சொல்கிறது ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு பயந்துட்டேன் நான். அம்மா பசங்களோட போய் ஜாலியாக போய் அட்டி விடலாம் தான் நினச்சேன். நானே நிறைய பேர் சொல்லி தான் ப்ரோ கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் இப்போ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கே ஒரு மாய கையில் விட விட நான் இருக்குது இன்ன வரைக்கும். உள்ளேருந்து வெளில வந்தோடனே தான் மூச்சே வருது இப்போ. பேய் வீடியோக்கு பிக்னிக் வந்த மாதிரி வந்திருக்காரு நீ. உள்ளேருந்து வெளில வந்தோடனே தான் அந்த மூச்சே வந்து எங்களுக்கு முன்னாடிலாம் மூச்சே ஒரு மாதிரியா இருந்தது. வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு. இப்போ வெளில வந்தோடனே தான் எங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு. உள்ளே போனவுடனே வெளியே ஒரு பக்கம் ஆளுங்க இருக்கிற மாதிரி இருக்குது, உள்ளேயும் இந்த மாதிரி நடக்குது. வெளில போகிறான் வெளியே ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியே போகுமானே ஒரு மாதிரி பயந்துட்டேன் ப்ரோ. நம்மளாம் அந்த அளவுக்குலாம் நான் பயந்ததே இல்லை. நான் வெளியும் ஃபுல்லாக ஆளுங்க சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது, உள்ளேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் மண்டை சைக் ஆயிடுச்சு எனக்கு. இப்படியே தான் போகிறோன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. செம்ம பயமாக இருக்குது எனக்கு. இந்த அளவுலாம் நான் எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோலாம் பண்ணதில்லை ப்ரோ. ஆனால் ரொம்ப முடிச்சுக்கலாமா? ஓகே ப்ரோ. அவ்வளோதான் படி. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, நம்ம சேனல் போய்ட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளேயே எங்கள் எல்லாரையும் நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் ஒரு வெறித்தனமான பேய் வீடியோ நம்ம பார்க்குற வரைக்கும் டாடா லவ் யூ ஃப்ரம் பீஸ்லி பிரசாந்த். பாய் சொல்லுங்கள். பாய் ப்ரோ. ஓகே, டாடா லவ் யூ.